ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டோம். இப்போ கோயம்புத்தூர் கிளம்பிட்டுருக்கோம் நாங்கள். என்னோடய சிஸ்டர் வந்து எதுக்கு கோயம்புத்தூர் வராங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எதுக்குன்னா வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. கோயம்புத்தூரில் வந்து என்னோட தங்கச்சியோட மாமியார் வீட்டு சைடு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. அவங்கள இன்வைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊட்டிக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஊட்டியில் வந்து எனக்காக மட்டும்தான் வரணும், நான் மட்டும்தான். அதுக்காக அவங்க அங்கேருந்து அவ்வளோ தூரம் வரணும். அதனால் நான் என்ன சொன்னேன்னா, வேண்டாம் நானே வந்துடுறேன். அவங்க வந்து நைட்டே வேறு ரிட்டர்ன் வேறு போகணும். அதனால் எனக்காக கஷ்டப்பட்டு வர வேணாம், நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே. போயிட்டு அதுக்கப்புறம் பொள்ளாச்சி சூர்யா போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்தாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எழுந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அவங்கள ட்ரெயின் நைட் 11 o'clock இருந்துச்சு. சரி ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அவங்கள திரும்பி நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போதெல்லாம் ஆல்மோஸ்ட்டு 11:30 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்